ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சன் டு கிளீனிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு வெரைட்டி ரைஸ், அதாவது கம கம்மனு பாய் வீட்டு ஸ்டைலில் நெய் சோறு எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல குக்கரை நான் சூடு பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட பிரியாணி பாத்திரம் இருந்தால், நல்ல அடிகனமான பாத்திரமும் இருந்தால் அதையும் சூடு பண்ணிக்கோங்க. பாத்திரம் நல்லா சூடானதும் இதில் 3 ஸ்பூன் சமையல் எண்ணெய், அதோட 3 ஸ்பூன் நெய் ரெண்டுமே சம அளவில் நான் எடுத்திருக்கேன். இது நெய் சோறுன்றதுனால நெய் 1 ஸ்பூன் எக்ஸ்ட்ராவும் சேர்க்கலாம், தப்பு கிடையாது. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போது எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடானதும் இதில் பிரியாணி ஸ்பைசஸ் எடுத்திருக்கேன். 2 பிரிஞ்சி இலை, 2 பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 ஸ்டார் அன்னாசி இதை சேர்த்துட்டு இதை நல்லா பொரிய விடலாம். இந்த ஸ்பைசஸ்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அடுத்தது இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். பிரியாணிக்கு நம்ம வெங்காயத்தை நல்லா ப்ரௌனாக முருக விடுற மாதிரி இதுக்கு நம்ம முருக விடணுன்ற அவசியம் இல்லை. வெங்காயம் நல்லா வெந்து வந்தால் போதும். இந்த அளவுக்கு ஓரளவுக்கு வெங்காயம் கண்ணாடி பதம் மாறி வெந்து வந்தால் போதும். அடுத்தது இது கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். தக்காளி கொஞ்சம் பெரிய சைஸாகவே க்யூபாக தான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அப்போ தான் தக்காளி நமக்கு முழுசாக மேஷ் ஆகாது, அதாவது மசிஞ்சு போகாது. தக்காளி நல்லா வெந்திருந்தாலே போதும், நல்லா மசிஞ்சு குழைவாக வேகணுன்ற அவசியம் இல்லை. அடுத்தது இது கூட காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் நான் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் கீறிட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதில் வேறு எந்த மசாலா மிளகாய்த்தூள்லாம் நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. காரத்துக்காக நம்ம சேர்க்க போகிறது வெறும் பச்சை மிளகாய் மட்டும்தான். அதனால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு வெந்தால் போதும். அடுத்தது இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் நான் எடுத்திருக்கேன். இதை நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் இஞ்சி பூண்டு தட்டி சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம், அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். பட் நீங்கள் பேஸ்ட்டு சேர்க்குறீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேருங்க, அது ஃப்ளேவர் நல்ல ஃப்ளேவர் இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பச்சை வாசம் எல்லாம் நல்லா போயிடுச்சு. இதுக்கப்புறமா நான் 1 கப் தயிர் சேர்த்துருக்கேன். இது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் இருக்கும். தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. தயிர் சேர்க்கும்போது நமக்கு ஃப்ளேவர்ஸை நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அதனால் தயிர் 1 கப் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே நான் 1 கைப்பிடி புதினா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். புதினா மட்டும்தான் நான் சேர்க்குறேன். உங்ககிட்ட கொத்தமல்லி இருந்தால் நீங்கள் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா நமக்கு சேர்ந்து வெந்து எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம முதல்ல தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி அளவு தண்ணி தான் நான் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி 3 கப் பிரியாணி அரிசி எடுத்திருக்கேன். அப்போது 6 கப் தண்ணி நம்ம சேர்க்கணும். 1:2 ரேஷியோவில் நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இதில் சாதத்துக்கு தேவையான உப்பு இப்போவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நான் இன்றைக்கி தம் தான் போட போகிறேன், குக்கர் விசில் போடலை. ஸோ 1:2 ரேஷியோ தண்ணி நமக்கு கரெக்டாக இருக்கும். இது நம்ம மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு கொதிக்க விடணும். அதுக்கப்புறமா தான் நம்ம அரிசியை சேர்த்துக்கணும். இப்போ ஒரு 5 மினிட்ஸில் நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், இன்னும் கொதிக்க ஆரம்பிக்கல. இப்போ தான் முறை கிளம்புது. இருக்கட்டும், அடுத்த ஒரு 10 நிமிஷத்தில் தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நமக்கு நல்லா கொதிக்கணும். இப்போ அடுப்பை சிம்மில் போட்டுட்டு நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். நான் 3 கப் பாஸ்மதி அரிசி 2 டைம் நல்லா கழுவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அரிசி எப்போயுமே ஊற வச்சுட்டு நீங்கள் செய்யுங்க, அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரமாக வெந்து வரும். அதோட ஒன்றோட ஒன்று நல்லா ஒட்டாமையும் உதிரியாகவும் கிடைக்கும். நான் இன்றைக்கி எடுத்திருக்க அரிசி 4 பேர் தாராளமாக சாப்பிடலாம். 3 கப் அரிசி அளவு. நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க மெம்பர்ஸ்க்கு தகுந்த மாதிரி அரிசியை சேர்த்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி 1:2 ரேஷியோவில் தண்ணியும் சேர்த்துக்கோங்க.
இப்போ அரிசி எல்லாம் நல்லா சேர்த்துட்டு தண்ணியும் அரிசியும் நல்லா கலந்து விட்டுருங்க. அரிசி சேர்த்துட்டு நீங்கள் மெதுவாக கலந்து விடணும், இல்லைன்னா உங்களுக்கு அரிசி உடைய ஆரம்பிச்சிரும். அவ்வளோதான். இப்போ ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வரும் நமக்கு. சாதமும் தண்ணியும் சேம் லெவலுக்கு வந்ததும் நம்ம வந்து அடுப்பை தீயை வந்து கம்மி பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போது சாதமும் தண்ணியும் நமக்கு சேம் லெவலுக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை வந்து கம்ப்ளீட்டாக சிம்மில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம மூடி போட்டு தம் போட்டுக்கலாம். அடுப்பை சிம்மில் போட்டுட்டேன். இப்போ மூடி வச்சுட்டு தம்மில் போட்டுக்கலாம். நடுவில் வந்து அப்பப்போ திறந்து பார்த்துக்கோங்க. நான் ஒரு 10 நிமிஷத்தில் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். எனக்கு தண்ணியெல்லாம் ஓரளவு நல்லா ட்ரைன் ஆகிருக்கு. பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா ட்ரைன் ஆகிடுச்சு. ஆனால் இன்னும் ஒரு 5 நிமிஷம் வந்து நான் தம்மில் தான் வைக்க போகிறேன். ஏன்னா ரைஸை வந்து நான் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இன்னொரு 5 மினிட்ஸ்க்கு வந்து நம்ம ஸ்டவ்லேயே வந்து வச்சுக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். நமக்கு தண்ணி எல்லாமே கம்ப்ளீட்டாக ட்ரைன் ஆகிடுச்சு. சூப்பராக சாதம் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக கிடச்சிருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். தண்ணி நல்லா அளவு தண்ணி கரெக்டாக நீங்கள் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு சாதம் வந்து கொஞ்சம் கூட குலையாது, உடஞ்சும் போகாது. இந்த அளவுக்கு சூப்பராக வரும். அவ்வளோதான், சூப்பரான ரொம்ப டேஸ்டியான நம்மளோட நெய் சோறு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ஃபைனல் டச்சே நம்ம 2 ஸ்பூன் நெய் வந்து சேர்த்துக்கணும். ஏன்னா நெய் சோறு இல்லையா, அதனால் நெய் ஜாஸ்தியாக தான் இருக்கணும். நெய் சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க, திறக்காதீங்க. அந்த சூட்டிலேயே இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் கழித்து நீங்கள் எடுத்து பரிமாறி சாப்பிட்டு பாருங்கள். ஆகா, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணியே நீங்கள் செய்ய மாட்டீங்க, அடிக்கடி உங்கள் வீட்டில் இது தான் செய்வீங்க. என்ன நெய் தான் கொஞ்சம் தேவைப்படும். உங்கள் வீட்டில் குட்டீஸ் இருந்தாங்கன்னா இதை வந்து அடிக்கடி செஞ்சு கொடுங்க, உங்களுக்கு ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக்கை போடுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.